எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நிஃப்டி 50 லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இன்னொரு அடிஷ்னலாக விஷயம் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாமே. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரதான் போகுது. ஸோ என்னென்ன லெவல் சொல்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,600 மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு 22,600 பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஃபாலோட் பை 22,700 இல்லை 22,750 இந்த ரேஞ்சில் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ண போகும் 22,755. ஸோ இதை ஃபாலோ பண்ணி எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 23,000 வரைக்கும் போகலாம் ஃபார் த ஷார்ட் டேர்முக்கு. ஓகே, 22,600லேருந்து 23,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த வாரம். ஸோ அதனால் நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கப்படுது. அது இல்லாமல் இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா 22,600 மேலே போகும்போது இன்னொரு கன்ஃபர்மேஷன் அது கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 22,300 கீழே வருது அப்படின்னா ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் வந்து நான் சொல்கிறேன். 22,300 கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகலாம். ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து 23,000 அதாவது 22,300 இதுக்குள்ளேயே மார்க்கெட் ரேஞ்ச் வந்து வந்துட்டு போகுது அப்படின்னா ஓகே, மார்க்கெட் வந்து கீழே இல்லை, மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகுது அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் இட் மேக் கரெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான லெவல். 22,300லேருந்து 23,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து நடக்குது. இந்த ஷார்ட் டேர்ம் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த வாரத்துக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஷார்ட் டேர்ம் கால். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் கால் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னு உங்களோட நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், சீ யூ சூன்.